வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். முதியோர் உதவித்தொகை பெறுவோர் குறித்து அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தேங்காய் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதிகரிக்கும் வன்முறை. இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கக்கூடிய நிலையில் எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தென் மாகாணத்திலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குர்நாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கையில் பொருளாதார மூழெழுச்சி வேகமடைந்து வருகின்ற போதும் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கப்படக்கூடியதாகவே காணப்படுவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் ஊடக பேச்சாளர் ஜீலி கோசா கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவானது 3வது மதிப்பாய்வை அங்கீகரித்த உடனேயே இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிப்பதற்காக 4வது தவணைக்கான $334 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இலங்கைக்கான மொத்த நிதி உதவியை 1.34 பில்லியன் காணப்படுகின்றது. அதே நேரம் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்கள் பலனளித்து வருவதோடு பொருளாதார மீளெழுச்சியானது வேகமடைந்து வருகின்றது. அத்துடன் இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது. வருமானத்துக்கான சூழல் மேம்பட்டு வருகிறது. வெளிநாட்டு கையிருப்பும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியானது 2024 5% எட்டியது. மேலும் 2 வருட பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் 5% எட்டியமையும் முக்கியமான விடயமாகும். இவ்வாறாக நேர்மறையான நிலைமைகள் காணப்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாகவே உள்ளது. எனவே பாரிய பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்ய சீர்திருத்த செயற்பாடுகளை உறுதி செய்வது மிகவும் முக்கியமானதாகும் என்றார். முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாட்டு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கைகளை 1 மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த விடயம் குறித்த கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அண்மையில் 2016 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை வெகு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் குறித்த கொடுப்பனவு பெற வேண்டியவர்களில் 2000 பேரளவில் இறந்து விட்டதாக அவர் அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு நாட்டில் தேங்காய் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் கூறுகிறது. தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் சுமார் 100 மில்லியன் தேங்காய்கள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று மதிப்பிட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 3000 மில்லியன் தேங்காய்கள் தேவைப்படுகின்றன. மேலும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 200 மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான தேங்காய் பால், தேங்காய் பவுடர் மற்றும் குளிர்ந்த தேங்காய் கூழ் ஆகியவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாட்டின் தேங்காய் உற்பத்தி 32.3% கணிசமாக குறைந்தது. 167.8 மில்லியன் தேங்காய்களாக குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி விபரத்துறை தெரிவித்துள்ளது.
2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக கடந்த 24 மணி நேரத்தில் பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அந்த காலகட்டத்தில் 46 சட்டமீறல்கள் பெறப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த காலகட்டத்தில் வன்முறை சம்பவங்களோ அல்லது வேறு எந்த புகார்களோ பதிவாகவில்லை என்றும் ஆணையகம் கூறுகிறது. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மார்ச் 20 முதல் 28 வரை ஒரு வன்முறை செயல் மற்றும் 179 சட்டமீறல்கள் உட்பட மொத்தம் 180 முறைப்பாடுகள் பெறப்பட்டுள்ளன. முதியோர் உதவித்தொகை பெறுவோர் குறித்து அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தேங்காய் தட்டுப்பாடு தொடர்பில் வெளியான தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதிகரிக்கும் வன்முறை. இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் பாதிக்கக்கூடிய நிலையில் எச்சரிக்கும் சர்வதேச நாணய நிதியம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.